ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே கூடிய சீக்கிரம் எப்படியாவது 2 சிறுக்கிகளை அனுப்பணும் அப்படின்ட்டு மாமியார் மருமையினு பேசிக்கிறாங்க. இதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற. இன்றைக்கி நான் என் பொண்டாட்டி ஏதாவது பண்ணிட்டு தான் வருவேன் அத்தை, அதனால் நீங்கள் ஏதாவது உங்கள் மருமகளை பிளான் போட்டு அனுப்ப பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன கிருஷ்ணா, நீ மட்டும் கலந்துக்க பார்க்குற, எனக்கு நீ தோண நிற்க மாட்டியா? எனக்கு நீ நிற்பேன்னு தான் ஒன்று இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக கொண்டு வந்திருக்கேன், புரியுதா? ஐயோ அத்தை, நான் அதெல்லாம் சொல்லலை. 2 பேரும் தனியாக வேறு திசையில் முயற்சி பண்ணுவோம்னு சொல்ல வர்றேன். ஓ, அப்படி சொல்ல வர்றியா? ஆனாலும் நீ என்னை கழட்டி விட பார்த்த, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அத்தை. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? நான் ரெடி பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். என்ன மாப்பிள்ளை, என்ன பண்ணுற அப்படிங்கல. அதை நான் இப்போ சொல்லலை, சொல்லிட்டு வந்து ஜெயிச்சு காமிச்சிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு முரளி தெனாவட்டா என்ன பண்ணுறான் சொல்லிட்டு ரூமுக்கு போகிறான். உள்ளுக்குள்ளே போன கையோடு அம்மான்னு அப்படியே ஐஸ் வைக்கிறாங்க. கேடு கட்டவங்கெல்லாம் இப்படி தாங்க ஐஸ் வைப்பாங்க. பொண்டாட்டியை பார்த்து என்ன பண்ணுறான், இங்கே பாருங்கள் அம்மா, நமக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் ஒரு கோயிலில் எல்லோரும் சொன்னாங்க, அந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டால் நல்லது நடக்கும்னு. ஓ அப்படியா, சரிங்க அப்படிங்கிறாங்க அஞ்சலி. அதனால தான் நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோமா, அந்த பூஜை பண்ணிட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறாரு. உடனே போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா, என் கூட இருக்க மாட்டிங்களா, அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன், நான் வர்றேன் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா முரளி யோசனை பண்ணுறான். ஏம்மா நீ வர்ற, அங்கே ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனைன்னு இருக்கும், அதுக்கு கூட ஒரு ஆள் வேணும்ல அப்படிங்கிறாங்க முரளி. உடனே அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, இதில் என்னங்க இருக்குது, என் கூட நீங்கள் வர்றீங்க, உங்களை விட எனக்கு என்ன வேறு தோணை, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, அங்கே உள்ளுக்குள்ளே லேடிஸ் சம்மந்தப்பட்டதுன்னு இருக்குல்ல, ஏதாவது ஒன்றுனா பிரச்சனை ஆகும்ல, நான் வர்றதை விட உனக்கு துணைக்கி ஒரு ஆள் வர்றா நல்லது தானம்மா அப்படிங்கல. ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படி சொல்லல. கரெக்டாக அபி வெளியில் வர்றாங்க. கரெக்டாக அபி மட்டும் இருக்கிற நேரமாக பார்த்தாங்க முடிச்சு அவுக்குற அந்த கேடு கட்டவன். ஏன்னா யாரும் இல்லை, அதனால் என்ன பண்ணுறாங்க, அபி இங்கே வாமா அப்படிங்கல. என்னக்கா, என்ன அஞ்சலிக்கா அப்படின்னு அபி வேகமாக வந்து கேட்குறாங்க. இல்லை ஒரு கோயிலில் ஒரு நேர்த்திக்கடன் இருக்குது, சரிங்கக்கா அதுக்கு போகணும், போயிட்டு வாங்க, தாராளமாக பத்திரமா போயிட்டு வாங்க, என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற. ஐயோ அபி, எனக்கு துணைக்கி நீ வரணும், வர்றியா அக்கா அப்படியே உடனே ஆச்சரியப்பட்டு அதிசயத்து போய் நிற்கிறாங்க. என்ன இது, அதிர்ச்சி ஆகி போய் நிற்கிறாங்க. அக்கா நான் எப்படிக்கா, நான் ஏக்கா, ஏன் நீ வரமாட்டியா, என் கூட இந்த அக்காவுக்காக வரமாட்டியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க. உடனே அபி பதறி போகிறாங்க. ஐயோ அக்கா அப்போல்லாம் இல்லைக்கா, நான் எதுக்கு நீங்கள் 2 பேரும் அண்ணனும் நீங்களும் போகிறீங்க, அதில் இடையில நான் எதுக்கு அப்படின்னு நினச்சேங்க்கா அப்படிங்கிறாங்க அபி. சரி விடு, நீ வரலைன்னா நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிளம்பல. ஐயோ அக்கா நான் வரேன்க்கா, விடுங்க நானும் வரேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ரெடியாகி வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே முரளி பார்க்குறான். இதுக்கு தானடி ஆசைப்பட்டேன், எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி ஒன்றை தான் கூப்பிடுவான்னு, அதனால தான் கொக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. அபிமா நீங்கள் வர்றீங்களா, அபி நீங்களா, அஞ்சலிம்மா எதுக்கு பாவம் அவங்களாம் கூப்பிட்டுட்டு விடுங்க, அதனால் என்னங்க, வரட்டும், என் தங்கச்சி என் கூட வராமல் இருப்பாளா, கரெக்டு தான் உங்கள் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் காரில் ஏறி உட்காடுறாங்க. உட்காந்த உடைச்ச இவ வந்து உட்கார்றாளே, என் அபிச்செல்லாம் வந்து உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் முரளி. அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. அபி பார்க்குறாங்க முறைச்சி, இவன் பின்னாடிலாம் வர வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு. அப்புறமா கார் போயிட்டே இருக்குது. கண்ணாடியை அப்படியே இறக்கி வச்சுட்டு அபி பின்னாடி இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே வரான், ரசிச்சுக்கிட்டே அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குறாங்க முரளி. உடனே அபி பார்க்குறாங்க, இவன் என்ன இப்படி பார்க்குறான், இவன் வேணும்னு பார்க்குறானா இல்லை எதார்த்தம் பார்க்குறானா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எதாச்சியாக பார்க்க அவன் வச்சக்கண்ணு வாங்காமல் மறுபடியும் பார்க்குறான். ஐயோ இவன் பாட்டுக்கு நம்மளே பார்த்துட்டு இருந்தா காரை கொண்டு எங்கேயாவது மோதிடுவானே அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சீட்டுக்கு நேரம் இல்லாமல் அங்கிட்டு தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க. அப்படி இப்படி கண்ணாடியில் வராமல் போயிடுறாங்க. இப்படி பார்க்குறான் முரளி. கண்ணாடியில் கூட பார்த்து ரசிக்க விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு புலம்புறான் முரளி. அதுக்கப்புறம் காரை ஓட்டிக்கிட்டே போகிறவன் என்ன பண்ணுறான், தன்னோட ஆளுக்கு அடியாள் வச்சுருக்கான், எப்படியாவது அஞ்சலியை போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு. அதனால் அந்த ரவுடி ஆளுக்களுக்கு கால் பண்ணணும், இவளுக்கு இருக்காளுகளே அப்படின்னு என்ன பண்ணுறான், காரை வேணுக்குன்னே நிப்பாட்டிட்டு ட்ருன்னு எடுக்கிறான். வண்டி எடுக்க மாட்டேங்குது. உடனே அஞ்சலிமா அப்படிங்கிறாங்க. என்னங்க ஆச்சு அப்படிங்கிற. இரு கார் எடுக்க மாட்டேங்குது, என்னென்னு பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் கார் டிக்கெட் எடுத்து திறக்கிறான். அந்த இதை திறந்துட்டு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள என்னென்ன புகையுது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு தன்னோட ரவுடிங்களுக்கு கால் பண்ணுறான். சீக்கிரம் அந்த மாதிரி வந்து
வந்துட்டுருக்கேன், நீ என்ன பண்ணுற? நான் காரில் தான் வர்றேன், ஒரு ஆள் மட்டும் என் பொண்டாட்டி தாயா, அவள் இறங்குவா, அவளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க தலைவரே வந்துடுறோம் அப்படின்னு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காரை அப்படி சரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, அஞ்சலிம்மா சரி பண்ணியாச்சுமா, சரிங்க சரிங்க வண்டி எடுங்க அப்படிங்கிறாங்க. வண்டி போயிட்டே இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், என்ன நடிக்கிறானா, ஒன்றுமே புரியலேன்னு அபி குழம்பிக்கிட்டு வராங்க. என்ன பிளான் போட்டிருக்கேன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கீழே ஒரு பொருளை கீழே போட்டுறான். ஐயோ அஞ்சலிம்மா கீழே என் பொருள் விழுந்துருச்சு அப்படிங்கல. இருங்க இருங்க நீங்கள் எடுக்க வேணாம், நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு அஞ்சலி இறங்குறாங்க. வேணாம்மா நீ புள்ளதாச்சி, நான் போய் இறங்குறேன் அப்படின்னு சொல்லலை. ஏங்க உங்களுக்கா இது கூட நான் எடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இறங்குறாங்க. அடியே இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், இறங்கு இறங்கு சீக்கிரம் அப்படின்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் எடுக்க போகிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா காரை வாடா வாடா சீக்கிரம், என்னடா பண்ணுறீங்க? இல்லைண்ணே கொஞ்சம் பிரேக் ஆக மாட்டேங்குது, அதான் வண்டி கொஞ்சம் ரிப்பேரு. அட சீக்கிரம் வாங்கடா, அவள் இறங்கி இனிமேல் ஏறிடுவாடா, அப்புறம் ஏறிட்டா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கல. நான் என் செல்லத்தோடு போகணும் அப்படின்னு பயங்கரமாக டென்ஷனில் கத்துறான். கரெக்டாக லாரி வந்துடுது. வந்து மோத போயில நம்ம அபி பார்த்துட்றாங்க. அப்படியே பார்த்துட்டு இறங்கி ஓடி வந்து பாஞ்சு வந்து அஞ்சலியை அப்படியே அலையக்க தூக்கிடுறாங்க. தூக்கி அப்படியே 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. 2 பேருக்குமே அடி வட்டுறது. அதுக்கப்புறம் ஐயோ அஞ்சலிம்மா என்னாச்சு என்னாச்சு, நீ இறங்கி ஓடுறான். சே இந்த அபி கெடுத்துட்டாலே எல்லாத்தையும், ஏன் செல்லாம் இப்படி பண்ணுற, எனக்கு எதிராகவே இருப்பியா அப்படின்னு முரளி நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஐயோ அஞ்சலி என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கல. சீக்கிரம் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி கையை பார்க்க, ஐயோ அபி உங்களுக்கு தான் அப்படிங்கல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்டாட்டியை பாருங்கள் அண்ணே அப்படிங்கிறாங்க அபி. ஐயோ அண்ணே அண்ணன் அப்பப்போ கட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. கட்டெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த எல்லாரையும் கட்டு போட்டு வரதை பார்க்குறாரு ராகவ். அபியும் தாங்க கட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ராகவ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அக்காவை மட்டும் பார்க்குறான். அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு, என்னக்கா ஐயாக்கா அடிபட்டி அப்படிங்கல. இல்லை நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனோம் அதான் அப்படிங்கல. அபியையும் முரளியும் வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறேன் ராகவ். பார்க்குறாரு. சே என்னங்கடா உங்களோட காதல் நிலைக்கு எங்கள் அக்காவை தொலைக்க பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகி முரளியவா கத்த முடியும். உடனே அபிகிட்ட வந்து எரிஞ்சு விழுகிறாரு. நீ அறிவு இல்லையா, உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா, எங்கள் அக்கா கூட்டிக்கிட்டு இப்படி மோத வைப்ப, இப்படி ஆக்சிடென்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு கத்த. உடனே இங்கே பாடுறா வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க. அபி சொல்ல போகிறாங்க நான் ஒன்றும் பண்ணலைன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு அஞ்சலி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு விடுறாங்க வார்த்தைகளால். அக்கா என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கல. ஆமாடா இப்போ நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ, நீ சும்மா எப்போ பார்த்தாலும் அபியை திட்டிகிட்டே இருக்க, இது நல்லதுக்குல. அக்கா என்னக்கா சொல்கிற, உன்னை கூட்டிகிட்டு போய் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இன்றைக்கி நான் உன் கண்ணு முன்னாடி உயிரோட வந்து நிற்கிற காரணமே அவள் தான்டா. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாடா அவள் தான், அவள் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்தது அப்படியே சொல்கிறாங்க. அவள் தான்டா என்னை காப்பாற்றினது, எந்த தெய்வமாக நமக்கு இந்த வீட்டுக்கு மருமகளை அவன் அனுப்பியிருக்கு, அவன் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேள்றா அப்படிங்கல. அப்படியே பக்கத்தில் வராங்க அபிகிட்ட. எனக்கு மன்னிப்புலாம் கேட்க வேணாக்கா, கொஞ்சமாவது மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அபி மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. ஏன்டா ராகவ் இப்படி பண்ணுற, அவள் மேலே நம்ம குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா, போ மரியாதையாக போயிட்டு அவள்கிட்ட மன்னிப்பு கேளு, காலில் விழுந்து மன்னிப்பு கேளு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்ல போகிற ராகவ். இங்கே முரளி செம்ம காண்டாகிறான். ஐயோ நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குதே, நம்ம வெட்டின வெளியில் இது குளிர்காய போகுதுகளே, என்ன ஆக போகுது, இவன் மன்னிப்பு கேட்க போகிறேன், அவளும் மில்ட் ஆக போகிறா, ரெண்டும் ஒன்று சேர போகுதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க முரளி சொல்கிறது கரெக்டு தாங்க, அப்படியே முரளி சொல்கிற மாதிரி தாங்க அங்கே நடக்குது. போகிறாரு. போன கையோட ராகவ் என்ன பண்ணுறாங்க, அபி சாரிங்கிறாங்க. இவங்க உடனே இங்கிட்டு திரும்ப ப்ளீஸ்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ, நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்னு. என்னங்க நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு எப்போ பார்த்தாலும் என் மேலே பழி போடுவீங்களா? என்னடா அன்றைக்கி பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் நீ தாண்டி பண்ணீங்க, இப்போ உங்கள் அக்காவை நான் ஆபத்தில் பண்ணிட்டேங்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு நல்லாவா இருக்குது, எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கவே இல்லை அப்படிங்கல. சாரி ப்ளீஸ் அப்படின்னு கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. மன்னிச்சிக்கோன்னு சொல்லிட்டு கன்னத்தில் அப்படியே ஒத்திக்கிறாரா. அப்படியே மில்ட் ஆயிடுறாங்க அபி என்ன அபி அப்படிங்கல. இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட கையெடுத்து அப்படியே கண்ணில் ஒத்திட்டு அப்படியே ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுத்தோன்னே ராகவுக்கு மெய்சில் இருக்குது. அபி அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிட்டியா அப்படிங்கல. நான் ஒன்றும் மன்னிக்கலைங்க, உங்கள் மேலே கோவிச்சா தானே நான் மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு உதட்டு மட்டும்தாங்க திறக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவ்வளோ மெய் மறந்து பார்க்க ராகவ் கிட்டக வராரு. கிட்டக வந்து அவ்வளோ அழகாக அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. நெத்தியில் கன்னத்தில் உதட்டுலையும் கொடுக்குறாரு. சாரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. சாரியெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க, இந்த நேரத்தில் சாரியை கேட்கணும், பின்ன ஐ லவ் யூ சொல்லணுங்க அப்படிங்கல. ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்லி இருக்கையை கட்டி பிடிச்சி அப்படியே கட்டில் சாய்க்கிறாரு. கட்டில் சாய்ச்சி என்ன பண்ணுறாரு,
அப்படியே ரொமான்ஸ் மூடுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்கள உச்சக்கட்டம் போகையில் ஐயோ அம்மா அப்படின்னு முரளி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு கூட என்னாச்சுங்க அப்படிங்கல. நம்ம என்ன கனவு கண்டோமா அப்பாடா அப்படின்ட்டு. அப்போ ஒருவேளை நிஜமாயிட்டா என்ன ஆகுறது ஒன்றும் புரியலையேன்னு தவிக்கிறான். என்னங்க ஆச்சு ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் கெட்ட கனவு வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை, படுமா அப்படின்றான். அதுக்கப்புறம் உண்மையிலே அது என்ன நடக்கும், ஐயோ தாங்க முடியலையே நீங்கள் நொந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே இவன் கனவு கண்ட மாதிரியே போயிட்டு சாரி அபி அப்படின்னு சொல்ல, ஒன்றும் உங்கள் சாரிலாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு முறுக்கிக்கிறாங்க வழக்கம் போல். இங்கே கையை பிடிச்சி சாரின்னு கேட்குறாரு. கையை பிடிக்கிறது வரைக்கும் உண்மையாக தாங்க நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.